ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான சூழ்நிலையில் ஒரு 21 வயசு பையனுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் பேட் ஹேபிட்ஸ் இருக்கு. அதனால அவன் லைஃபையே தொலைச்சிடுறாங்க. இந்த மாதிரியான பழக்கங்கள் இருந்து வெளியே வரணும்னா ஒரு மாங்க் எப்படி தங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்களோ அது மாதிரி நம்ம இருந்தே ஆகணும். அதுதான் மாங்க் மூட். ஸோ இந்த வீடியோவில் மாங்க் மோடை பற்றியான ஃபுல் டீட்டெயிலை தான் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் கோல் ஒன்று செட் பண்ணி அதன்படி வாழணும். எந்த கோலும் இல்லைனா உங்கள் லைஃப் வெறும் எம்டியாகவே தான் இருக்கும். ஸோ லைஃப்பில் ஒரு பர்பஸ் இருக்கணும். அதை அச்சீவ் பண்ண இந்த மார்க் போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ண செல்ஃப் டிசிப்ளினோட இருக்க கண்டிப்பாக இந்த மார்க் போர்ட் ஹெல்ப் பண்ணும். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனுஷன் லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ண ஹெல்ப் பண்ணுற இந்த பர்பஸ், ஃபோக்கஸ், டிசிப்ளின் இது எல்லாம் எடுத்துட்டா ஒருத்தரோட வாழ்க்கையில் மிஞ்சுறது வெறும் கஷ்டம் மட்டும்தான். இது இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மீனிங்லெஸ் லைஃப் அண்ட் பெயின் இதை தான் கொடுக்கும். இந்த 3 விஷயத்தினால தான் உங்க லைஃப் ஒரு வித கண்ட்ரோல்ல இருக்குது. எப்பவுமே உங்க லைஃப்ல எந்த ஒரு விஷயமுமே உங்க கண்ட்ரோல்ல இருந்தா அது நல்லது. இப்போ உங்ககிட்ட கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு வரும்பொழுது அது உங்களை எதுக்கு வேணாலும் லீட் பண்ணலாம். ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்துக்கு உங்களை அடிமையாக்கலாம். ஆனா அதுல இருந்து உங்களால வெளிவரவே முடியாது. இதனால உங்களோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் இன்னுமே மோசமா போறதை நீங்க பாப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்க ட்ரீம் உங்க கையை விட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே உங்க கண்ணு முன்னாடியே நடக்கும். ஆனா உங்களால எதுவுமே செய்ய முடியாத சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் 95% people இப்படி தான் அவங்க லைஃபை வாழ்றாங்க. எந்த ஒரு பர்பஸ், கோல், டிசிப்ளினும் இல்லாம இப்படி பண்றதுனால அவங்க லைஃபை அவங்களே இன்னும் அழிவை நோக்கி இழுத்துட்டு போறாங்கன்னு தான் அர்த்தம். அதனால இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற வழி இந்த 95% ஆள்கிட்ட இருந்து உங்களை கொஞ்சம் டிஃபரெண்டேட்டா பண்ணி காட்டணும். உங்க எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் காலியாக்கணும். இந்த உலகத்தோட எல்லா டிஸ்ட்ராக்ஷனும் உங்ககிட்ட இருந்து தூரமா ஒதுக்கி வச்சிரும். சில விஷயங்களை நம்ம சாட்டிஸ்பாக்சனுக்கு பண்றதை விட ஊருக்காக, அதாவது மற்றவங்களுக்காக தான் சில விஷயங்களை பண்றோம். இது உங்களை எப்படி லீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க லைஃபோட ஃபோக்கஸ், கோல், டிசிப்ளின் அப்புறம் உங்களோட பிரைட்டான லைஃப் இதுக்கு உங்களை கொண்டு போகும். அதுதான் மாங்க் மோட். உங்க லைஃப்ல ஃபோக்கஸா, டிசிப்ளினா வெற்றி பெற நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ற புக்கு தான் வெற்றி நிச்சயம். இந்த புக்கோட தமிழ் ஆடியோ சம்மரி குக்கு எஃப்எம்ல அவைலபிளா இருக்குது. இது மாதிரியான எக்கச்சக்கமான ஆடியோ புக்ஸ் குக்கு எஃப்எம்ல அவைலபிளா தான் இருக்குது. இதை நீங்க அன்லிமிட்டடா ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா குக்கு எஃப்எம் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தராங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆஃபர் தான் குக்கு எஃப்எம்மோட 1 month சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட். அதாவது குக்கு எஃப்எம்மோட நார்மல் சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் எவ்வளோனா 99 ரூபாய். ஆனா அக்ஷய் 15 அப்படிங்கக்கூடிய இந்த கூப்பன் கோடை நீங்க யூஸ் பண்றது மூலமா உங்களால 99 ரூபீஸ் மதிப்புள்ள சப்ஸ்கிரிப்ஷனை வெறும் 49 ரூபாய்க்கு மட்டுமே உங்களால பெற முடியும். சோ இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போவே இந்த குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மார்க் மோட்னா என்னது? உங்க லைஃப்பை நீங்க எப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை அப்படியே அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ண ஒரு வழி தான் இது. இதை நீங்க அச்சீவ் பண்ண உங்களுக்கு 21 days ஆர் 1 month ஆர் 1 year கூட ஆகலாம். அப்படி உங்களோட லைஃப்ல கோல்ஸ், பெட்டர்மெண்ட், லைஃப் பர்பஸ் அதுக்காக உங்களை தயார்படுத்தி மூழ்க வச்சுக்கணும். நீங்க கொஞ்ச நாளைக்கு இந்த வெளி உலகத்தை, கெட்ட பழக்கத்தை, டிஸ்ட்ராக்ஷன், டைம் வேஸ்ட் பண்றதுல இருந்து எல்லாத்திலையும் இருந்து வெளிவரணும். இன்னும் தெளிவா சொல்ல போனா இந்த உலகத்தோட எல்லா வித டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து உங்களை தள்ளி வச்சுக்கோங்க. உங்க மூளையில டோபமைன் ரிலீஸ் ஆகக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா தவிர்த்தே ஆகணும். உங்க லைஃப்ல எந்த ஒரு விஷயம் உங்களை ஸ்பிரிச்சுவல், சைக்காலஜிக்கல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுதோ அதையெல்லாம் தொடர்ச்சியா நீங்க பண்ண போறீங்க. கண்டிப்பா அது இன்னும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணும். நீங்க நினைக்கலாம் அதெல்லாம் முடியுமா அப்படின்னு, கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. வெல், இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இதை உங்களால லாங் டைமுக்கு செய்ய முடியாது, பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த மாங்க் மோட்ல 21 days ஆர் 1 month ஆர் 1 year இதுல எப்படி வேணா நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதை நீங்க உங்க டைம் அண்ட் கோலை வச்சு எவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா என்னோட சஜஷன் என்னன்னா நீங்க ஒரு 21 daysக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க பிசிக்கலா, கான்பிடென்ட்டா, டிசிப்ளினா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு அமேசிங்கான ரிசல்ட் தெரியுதுன்னா நீங்க இதை லாங் டைமா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இது நீங்களே உங்களுக்கான ஒரு புரோட்டோகாலை டிசைன் பண்ணணும். அதாவது உங்க மாங்க் மோட் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணணும். இதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்னு ட்ரீம் லைஃப், அதாவது நீங்க எப்படி வாழ நினைக்கிறீங்க அதையும், அண்ட் உங்களோட நைட்மேர் லைஃப், என்ன பண்ணா உங்க லைஃப் இன்னும் அதல பாதாளத்துக்கு போகும் அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ட்ரீம் லைஃப் வெர்சஸ் நைட்மேர் லைஃப். இப்போ ட்ரீம் லைஃப் அப்படிங்கிறது என்னன்னா உங்க வாழ்க்கையை வேற விதமா மாத்தணும்னு நீங்க நினைச்சு வச்சிருப்பீங்க. இப்ப இருக்கிறத விட அதை இன்னும் உங்களால பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கும். இப்ப வாழற லைஃபை விட அது உங்களை இன்னும் சந்தோஷமா வைக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாவே ஆயிட்டீங்கன்னா அப்போ எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நீங்க இப்போ இந்த இடத்துல ரியாலிட்டியா அண்ட் பிராக்டிக்கலா யோசிக்கணும். இதை நான் இன்னும் ஈஸியா சொல்றேன் பாருங்க. உங்களோட டெய்லி லைஃபை உங்க ட்ரீம் லைஃபோட இமேஜின் பண்ணிக்கோங்க. அது எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. எப்படின்னா நீங்க எப்ப தூங்கி எந்திப்பீங்க, என்ன ஒர்க் பண்ணுவீங்க, எந்த மாதிரி ஆட்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருக்கு, நீங்க எமோஷனலி எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, உங்க ஹெல்த் எப்படி இருக்கு, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் உங்க லைஃபை வின் பண்ணி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக உங்களை ஹெல்ப் பண்ணும். இப்போ அடுத்து நைட்மேர் லைஃபை பத்தி பார்க்கலாம். இப்போ நீங்க உங்க லைஃபை எப்படிலாம் இமேஜின் பண்ணி வச்சீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா நினைச்சு பாருங்க. இப்போ நீங்க வாழ்ற வாழ்க்கை அப்படியே இருந்தா
அதாவது ஒரு சின்ன விஷயத்துல கூட மாற்றத்தை நீங்க கொண்டு வரலனா இன்னையில இருந்து உங்க லைஃப் எப்படி இருக்கும்? நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க நினைச்ச மாதிரி இல்லாம உங்களுக்கு பிடிக்காத லைஃபை வாழ்றீங்க அப்படின்னா அதுதான் நைட்மேர் லைஃப். நீங்க ரொம்ப லேசியா இருக்கீங்க, எந்த ஒரு வேலையும் செய்யாம இருக்கீங்க, நாள் ஃபுல்லாவும் ஜங்க் ஃபுட்ஸ் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் இல்லாம இருக்கீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னையில இருந்து ஒரு 4 or 5 years கழிச்சு உங்க லைஃப் எப்படி இருக்கும்னு. நீங்க ரொம்பவே குண்டாகி அன்ஹெல்த்தியா இருப்பீங்க. அடுத்து நீங்க ஒரு சோஷியல் மீடியா அடிக்டரா இருந்து இல்லனா ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருந்தீங்கன்னா அப்ப யோசிச்சு பாருங்க உங்க மைண்ட் அண்ட் செக்ஷுவல் லைஃப் எப்படி இருக்கும்னு. அதுதான் நைட்மேர் லைஃப். ஒரு நல்ல விஷயத்தை எப்படிலாம் நம்ம யோசிச்சு வச்சோமோ அதே மாதிரி இந்த விஷயத்தை யோசிக்கிறதும் நல்லதுதான், அது அவசியமும் கூட. அப்போதான் நீங்க ஒரு வித பயம் கலந்த மோட்டிவேஷனோட சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுவீங்க. இன்னும் சொல்ல போனா சக்சஸ் தர மோட்டிவேஷனை விட ஃபெயிலியர் பத்தி நினைச்சு வரக்கூடிய மோட்டிவேஷனுக்கு இன்னும் பவர் அதிகம். அது உங்களை இன்னுமே பவர்ஃபுல் மேனா மாத்தும். இது மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க உங்க லைஃபை இதுக்கப்புறம் ஒரு ஸ்கெடியூல் போட்டு உங்க நைட்மேர் லைஃப்ல இருந்து வெளியே வந்து உங்க ட்ரீம் லைஃபை வாழுவீங்க. இங்க தான் நீங்க ஒரு தெளிவான சின்ன சின்ன விஷயத்தையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பிரெயின் ட்ராசி என்ன சொல்றாருன்னா, செல்ஃப் டிசிப்ளின் இஸ் கிளீனிங் அபவுட் ரெசிஸ்டன்ஸ், டேக்கிங் ஆக்ஷன் இஸ் இன்ஸ்பைட் ஆஃப் ஹவ் யூ ஃபீல், living life by designing not a default, but most importantly it's acting according to your thoughts, not your true feelings. self discipline அப்படிங்கிறது என்னன்னா, எது செஞ்சாலும் அதை கரெக்டா பண்ணணும். உங்க லைஃபை நீங்க டிசைன் பண்ணி வாழுங்க, எப்பவும் போல டிஃபால்ட்டா வாழாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்க தாட்ஸுக்கும் ஆக்ஷன் கொடுங்க, உங்க ஃபீலிங்ஸ்க்கு இல்ல. ஸோ கெட் ரெடி கைஸ், வாங்க மார்க் மோடுக்குள்ள போலாம். மார்க் மோட் புரோட்டோகால். மார்க் மோட்ல என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்க்கலாம். நீங்க என்ன ஆனாலும் கண்டிப்பா இந்த 3 விஷயத்த செஞ்சு ஆகணும். ஸோ அதை ஒரு லிஸ்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்னன்னா மெடிடேஷன். இது உங்களை காம் அண்ட் ஹெல்த்தியா வைக்கிறத விட இன்னும் சுறுசுறுப்பா ஆக்கும். இதை நீங்க டெய்லி ஒரு 30 minutes கண்டிப்பா நீங்க பண்ணியே ஆகணும். அண்ட் ரெண்டாவது எக்ஸசைஸ். இது உங்க உடலை தயார்படுத்தி இன்னும் உங்களை ஸ்ட்ராங் ஆக்கும். அது பட்டியல் எக்ஸசைஸா கூட இருக்கலாம், உங்க பாடிக்கு கொஞ்சமா ப்ரெஷர் கொடுத்தா போதும். அண்ட் தேர்ட் ஒன் ஹெல்த்தி டயட். ஆமாங்க, சரியான சாப்பாட்டு முறை உங்களை இன்னுமே ஹெல்த்தியா வச்சுக்கும். இதை நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பாடி அண்ட் மைண்டுக்கும் ஒரு ஃபியூல் மாதிரி வேலை செய்யுது. அது உங்களை எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கூட எதுனா ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தினமும் 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்குவேன் அண்ட் ஏதாவது ஒரு புக் தினமும் படிப்பேன், இந்த மாதிரி. சோ இதுக்கப்புறம் உங்க மார்க் மோட்ல ரொட்டீனா எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா, காலையில எந்திக்கிறது, ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 13 minutesக்கு மெடிடேஷன் பண்ணிட்டு மார்னிங் வாக்கிங் போய் ஒரு சன்லைட் எடுத்துக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லனா ஜிம் போய் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஒர்க்கை பாருங்க. உங்க டேல 4 hours ஸ்கெடியூல் பண்ணி நல்ல டீப்பா ஒர்க் பண்ணி கான்சென்ட்ரேஷனோட பண்ணுங்க. அப்பப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க, பட் நோ சோஷியல் மீடியா. அதை நீங்க பார்க்கவே கூடாது. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்லனா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கலாம். யாரா இருந்தாலும் உங்க எல்லா டிஸ்ட்ராக்ஷனும் தள்ளி வச்சுட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டா உங்க வேலையில இறங்குங்க. யாரோடையும் பேசி தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நல்ல புரோட்டீன் ரிச் டயட்டா எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணி குடிங்க. லாஸ்டா தூங்குறதுக்கு முன்னாடி புக்ல சில பேஜஸை படிச்சுட்டு தூங்குங்க. இந்த விஷயங்களை மறுநாளும் பண்ணுங்க. இதை இப்படி பண்றதுனால நீங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான பர்சனா மாறுவீங்க. அது மட்டும் இல்லாம உங்களை எல்லாருமே கண்டிப்பா கேட்பாங்க, முன்னாடி இருந்ததை விட நீ இப்போ ரொம்பவே மாறிட்டியே அப்படின்னு. இந்த மார்க் மோடோட அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இது இல்லாம மார்க் மோட் ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. அது என்னன்னா, உங்களுக்கு ஒரு பர்பஸ் ட்ரிவன் லைஃபை கொடுக்கிறது. அதாவது இதுவரை நீங்க பண்ண எல்லா விஷயமுமே யாரோ ஒருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல பண்ணிருப்பீங்க, இல்லனா சோஷியல் மீடியா அல்லது சொசைட்டிக்காக பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படியும் இல்லனா ஏதாவது ஒரு அடிக்ஷனால பண்ணிட்டு இருப்பீங்க. உங்க லைஃபை நீங்க டிசைன் பண்ணாம மற்றவங்களுக்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்க்காக வாழ்ந்திருப்பீங்க. நீங்க தான் உங்க லைஃப்ல எல்லா டிசிஷனையும் எடுக்கணும். இப்போ உங்களோட கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அதை மாத்த நீங்க என்ன ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கிறீங்க அதுதான் மேட்டர். ஸோ தட் அதுதான் உங்களோட பர்பஸும் கூட. இப்போ படிக்கிறது உங்களோட பர்பஸ்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணி சில விஷயங்களை பண்ணணும். அண்ட் உங்களுக்கு உங்கள் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னா ஏதாச்சும் பண்ணி அதை மாற்றி கரெக்டாக ஹெல்த்தியாக இருக்கணும். நீங்கள் நினச்சி பண்ணுற ஒரு வேலையுமே உங்களோட பர்பஸ் தான். இப்போ உங்களுக்கு உங்கள் ஃபைனான்ஸ் தான் உங்கள் ப்ராப்ளம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை இம்ப்ரூவ் பண்ண நீங்கள் சில விஷயங்களை பண்ணணும். லைக் சேவிங்ஸ் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு மணி ரிலேட்டடாக எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. நீங்கள் தூங்கும் போதும் எந்திரிக்கும் போதும் எப்போவுமே அதை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மார்க் மோட் உங்க லைஃபை பர்பஸ்ஃபுல்லா மாத்திடுவீங்க. அண்ட் மீதம் இருக்கக்கூடிய 95% ஆளுங்களை விட நீங்க எப்பவுமே முன்னாடி இருப்பீங்க. இந்த மார்க் மோட் ஒருத்தரோட லைஃபை 21 days ஆர் 1 month ஆர் 1 year கண்டிப்பா மாத்திரும். அண்ட் ஒரு செல்ஃப் டிசிப்ளினை கண்டிப்பா கத்து தரும். பல விஷயங்களை இது மாத்தி உங்களை ஒரு புது ஆளா மாத்தி விட்டுரும்.
ஸோ இந்த வீடியோல இருந்து நீங்க மார்க் மோட் அப்படிங்கிறத பத்தி தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க. இனிமே உங்க டெய்லி லைஃப்ல இருக்கக்கூடிய வேலைகளை நீங்க லிஸ்ட் எடுத்து அதுக்கான நேரத்தை ஒதுக்கி ஸ்கெடியூல் பண்ணி உங்க வேலையை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா அது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த மார்க் மோட் உங்க ஃபியூச்சருக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்பதான் உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆக முடியும். இந்த மார்க் மோட பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான அமேசிங்கான கண்டென்ட்ஸ் நம்ம சேனல்ல நிறையவே இருக்குது. அதையும் டைம் கிடைச்சா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன். பை பாய்.